அனைவருக்கும் சிவபிரான் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களின் கிரகநிலை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், கல்வி, ஆரோக்கியம் எவ்வளவு சிறப்பாக இருக்கு, எவ்வளவு சவாலான விஷயங்கள் நடக்கவிருக்கு, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சிவபிரான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு ரிஷபராசியினருக்கு சவால்களையும் தாண்டி மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரும் ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமையப்போகிறது. தடைகளை உடைக்கும் தன்னம்பிக்கை ஆண்டு. ரிஷபராசி நேயர்களே, கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்து வந்த மனப்போராட்டங்களுக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் ஆண்டாக 2026 மலர்கிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலம் பெற்று விளங்குவதும், மார்ச் மாதம் நிகழவிருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்கள் லாபஸ்தானத்திற்கு 11ஆம் இடத்திற்கு அமைவதும் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும். 2026ஆம் ஆண்டு ரிஷபராசியினருக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் சாதகமான அமைப்பில் உள்ளது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி, குரு, ராகு, கேது ஆகிய 4 முக்கிய கிரகங்களை பார்க்கலாம் வாங்க. சனி பகவான் மார்ச் 6, 2026 அன்று சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பலன்: இது ரிஷபராசியினருக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய வரப்பிரசாதம். 11இல் சனி அமர்வது பணமழையை பொழிய வைக்கும். தொழிலில் இருந்த மந்த நிலை நீங்கி லாபம் பன்மடங்கு பெருகும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கிறார். ஜூன் 2, 2026 அன்று அவர் 3ஆம் இடமான கடக ராசிக்கு உச்சம் பெற்று பெயர்ச்சியாகிறார். பலன்: குரு 3இல் அமர்வது உங்கள் தைரியத்தை அதிகரிக்கும். 3இல் இருந்தாலும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறது. இதன் மூலம் திருமணத் தடை நீங்கும், வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் மற்றும் வருமானம் தடையின்றி வரும். ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கும்பத்திலும், கேது பகவான் 4ஆம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். ராகு 10ஆம் இடத்து ராகு பதவியை தருவார் என்பது ஜோதிட பழமொழி. அரசியலில் இருப்பவர்கள், மேடை பேச்சாளர்கள் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் அதிகாரமும் தேடி வரும். கேது 4இல் கேது இருப்பதால் வீடு மாற்றம் அல்லது சொத்து வாங்குவதில் சில தடங்கல்கள் வந்து நீங்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் மட்டும் அவ்வப்போது சிறு அக்கறை தேவை. உத்தியோகம் பதவி உயர்வு. மார்ச் 2026க்கு பிறகு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாப வீட்டிற்கு செல்வதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு உறுதியாக கிடைக்கும். வேலை மாற்றம். தற்போதைய வேலையில் அதிருப்தி இருப்பவர்களுக்கு ஜூன் மாதத்திற்குள் அதிக சம்பளத்துடன் கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் அமையும். ஐடி மற்றும் வங்கித்துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். அரசு வேலை. அரசு பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு ஜூன் மாதம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல செய்தி வரும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளது. சொந்த தொழில் மற்றும் வியாபாரம். புதிய முதலீடுகள். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் தொழிலை விரிவாக்கம் செய்ய தேவையான துணிச்சலும் முதலீடுகளும் கிடைக்கும். லாபகரமான துறைகள். உணவு விடுதிகள், ஆடை ஆபரணங்கள், ரியல் எஸ்டேட் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் அபரிமிதமாக இருக்கும். கூட்டுத் தொழில். ஜூன் மாதத்திற்கு பிறகு புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். ஆனால் எதையும் சட்டப்பூர்வமாக ஒப்பந்தம் செய்து கொள்வது நல்லது. வெளிநாடு வாய்ப்புகள். வெளிநாடு சென்று பணிபுரிக்க வேண்டும் என்பது உங்கள் நீண்ட நாள் கனவாக இருந்தால் 2026 மே முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டம் அதற்கு மிகவும் சாதகமானது. விசா தொடர்பான சிக்கல்கள் நீங்கும். 2026ஆம் ஆண்டு ரிஷபராசியினருக்கு பொருளாதார பொற்காலம் என்று சொல்லும் அளவிற்கு நிதிநிலை மிகவும் வலுவாக இருக்கும். கடந்த சில ஆண்டுகளாக இருந்த நிதி நெருக்கடிகள், கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். வருமான உயர்வு. மார்ச் 2026 முதல் சனி பகவான் உங்கள் லாப வீட்டிற்கு 11ஆம் இடத்திற்கு செல்வதால் மாத வருமானம் உயரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரத் தொடங்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள், நிலுவையில் இருந்த சம்பள பாக்கிகள் அல்லது இன்சூரன்ஸ் முதிர்வு தொகைகள் இந்த ஆண்டு உங்கள் கைக்கு வந்து சேரும்.
முதலீடுகள் மற்றும் பங்குகள். குருவின் பார்வை சாதகமாக இருப்பதால் நீண்டகால முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். எனினும் ராகு 10 இருப்பதால் ஆசை காட்டும் போலி திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டாம். தங்கம் மற்றும் வெள்ளி. ஜூன் மாதத்திற்கு பிறகு தங்கம் அல்லது விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் பலருக்கு உண்டாகும். இது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய சேமிப்பாக மாறும். கடன் சுமை குறையும். 2026இன் இரண்டாம் பகுதியில் உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை பழைய கடன்களை அடைக்க பயன்படுத்துவீர்கள். வங்கிக் கடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் கிடைக்க வாய்ப்புள்ளது. வீடு/நிலம். சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக அமையும். குறிப்பாக ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டம் சொத்து வாங்க மிகச் சிறந்தது. வாகன யோகம். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய சொகுசு வாகனம் வாங்கும் யோகம் பலருக்கு உண்டாகும். 2026ஆம் ஆண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ஆண்டாகவும் அமையும். குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு குருவின் அருள் கிடைப்பதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் களைகட்டும். திருமண யோகம். கடந்த சில ஆண்டுகளாக தள்ளிப்போன திருமண முயற்சிகள் 2026இல் கைகூடும். குறிப்பாக ஜூன் 2026 முதல் டிசம்பர் 2026 வரையிலான காலம் மிகவும் சிறப்பாக உள்ளது. காதல் வாழ்க்கை. காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். உங்கள் துணையை திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியம் உண்டாகும். தம்பதியிடையே ஒற்றுமை. கணவன் மனைவியிடையே இருந்த சிறு சிறு மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். நீங்கள் இருவரும் இணைந்து ஒரு புதிய சொத்தோ அல்லது முக்கிய முடிவோ எடுப்பீர்கள். குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். குருவின் அருளால் வாரிசு யோகம் உண்டாகும். வீட்டில் மழலை சத்தம் கேட்கும் சூழல் உருவாகும். குடும்ப உறவுகள். பூர்வீக சொத்து. சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் பிரிப்பதில் இருந்த இழுபடி நீங்கி உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும். பெற்றோரின் உடல்நிலை. 4இல் கேது இருப்பதால் தாயாரின் உடல் நிலத்தில் அவ்வப்போது சிறு அக்கறை தேவைப்படலாம். குறிப்பாக ஜூன் மாதம் வரை மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புள்ளது. சுப காரியங்கள். கிரக பிரவேசம், காது குத்து, உபநயனம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் வரிசையாக நடைபெறும். இதற்காக சேமித்து வைத்த பணத்தை செலவிடுவீர்கள். 2026ஆம் ஆண்டு ரிஷபராசி மாணவர்களுக்கும் உடல் நலத்தில் அக்கறை காட்டுபவர்களுக்கும் ஒரு சமநிலையான ஆண்டாக இருக்கும். ஆண்டின் முற்பகுதியை விட பிற்பகுதி, அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு கல்வி மற்றும் ஆரோக்கியம் இரண்டிலேயும் முன்னேற்றத்தை தரும். கல்வி. மாணவர்கள். உயர்கல்வி வாய்ப்புகள் 5ஆம் இடத்தின் மீது குருவின் பார்வைப்படுவதால் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு பிடித்தமான பாடப்பிரிவுகள் மற்றும் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். TNPSC, வங்கித் தேர்வுகள் அல்லது நீட் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி நிச்சயம். குறிப்பாக மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் விடாமுயற்சிக்கு தக்க பலன் கிடைக்கும். நீங்கள் வெளிநாடு படிக்க விரும்பினால் அதற்கான ஆவணங்கள் மற்றும் விசா நடைமுறைகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு தடையின்றி முடியும். கேது 4இல் இருப்பதால் ஆரம்ப மாதங்களில் படிப்பில் சிறிய மந்தநிலை அல்லது கவனச்சித்தறல் ஏற்படலாம். செல்போன் மற்றும் சமூக வலைத்தளங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியம். பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்றாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வாழ்க்கை முறை மாற்றம் அவசியமான ஒன்றாக இருக்கும். 4இல் கேது இருப்பதால் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் மற்றும் இரத்த அழுத்த குறைபாடு உள்ளவர்கள் உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டும். செரிமான கோளாறுகள் அல்லது வயிற்று உபாதைகள் வந்து நீங்கும். 10இல் ராகு இருப்பதால் வேலை பளுக்காக அவ்வப்போது தூக்கமின்மை அல்லது தலைவலி ஏற்படலாம். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் அல்லது தைராய்டு சார்ந்த சிறிய தொந்தரவுகள் ஏற்படலாம். முறையான பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. இறுதியாக, நீங்கள் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர்கள். இவர்களின் நேர்மையான அன்பிற்கு பரிசாக வாழ்வின் இறுதியில் சுற்றமும் நட்பும் இவர்களை கொண்டாடும் ஒரு சூழல் அமையும். சுருக்கமாகச் சொன்னால், ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரு நிதானமான பயணம். தொடக்கத்தில் சவால்கள் இருந்தாலும் இறுதியில் நிலையான செல்வம், நிறைந்த அன்பு மற்றும் மன அமைதி ஆகியவற்றுடன் ஒரு இனிமையான நிறைவை அவர்கள் எட்டுவார்கள். நன்றி, வணக்கம்.